the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா தன்னோட இறுதி வெற்றியை அடைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரஷ்யா சொல்லல, ஜெர்மன்ல சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுல ஜெர்மனி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் பின்னாடியே 2 விஷயங்கள் சொல்லியிருக்கார்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம நேட்டோவோட பலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. என்னடா இது, உக்ரைனுக்கு பலத்தை கூட்டுவோம் அப்படின்னு தான் வழக்கமா சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நேட்டோவோட பலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, உக்ரைன் யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆபத்து நமக்கு தான் இருக்கு. நேட்டோவோட நாடுகள் ஏதோ ஒரு நாடு மேல ரஷ்யா தாக்கக்கூடும் அப்படின்னு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை இவ்வளவு வேகமா எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனா ஜெர்மனி எடுத்திருக்கு. எடுத்தது மட்டும் கிடையாது. ஒருவேளை அது எப்படி தாக்குதல் மாறும் அப்படின்னா, பெலாரஸ் எல்லைகள்ல இருந்து பெரிய அளவுல ஒரு புதுசா அஃபென்ஸுக்கு ரஷ்யா தயாராகுது. அந்த அஃபென்ஸ் நடக்கும்போது பெரிய அளவு எதிர்ப்புகள் கிளம்புச்சு அப்படின்னா, பக்கத்துல எந்த நாட்டு மேல பாயவும் ரஷ்யா தயாராயிருச்சு அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்க எலெக்ஷனை ஒட்டி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்மளாம் தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஜெர்மனி எல்லாரையும் தட்டி எழுப்புது. ஆனா ஒரு பயலும் ஜெர்மனி பின்னாடி எந்திரிச்சு போவே இல்லை. காரணம், ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல பெரிய அளவுல நடுவுல வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொளுத்தி போட்டு ஆள் அட்ரஸே இல்லாம காணாம போகக்கூடிய நாடு எது அப்படின்னா ஜெர்மனி மட்டும்தான். பின்னாடி யாரும் கிடையாது. அது ஜெர்மனிக்கு மட்டுமே அந்த இடங்கிற மாதிரி தான். நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒண்ணு உக்ரைன் ஆக்ரோஷமா போகும், அப்பவும் கண்டுக்க மாட்டாங்க. ஒண்ணு உக்ரைன் அதல பாதாளத்துல போய்கிட்டு இருக்கும், அப்பயும் கண்டுக்க மாட்டாங்க. அவனுங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், வசதியான நேரம்னு அவனுங்களா ஒரு கால்குலேஷன்ல வந்து இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு அப்படியே ஆள் எஸ் ஆயிடுவாங்க. இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தனால இப்ப நேட்டோல ஐரோப்பால உள்ள மொத்த நாடுகளும் உஷாராயிக்குச்சு. ஜெர்மனியோட ஸ்டேட்மெண்ட்டை மதிக்கவே இல்லை. சரி, ஜெர்மனி அரசாங்கம் இப்படி ஸ்டேட்மெண்ட் விடும்போது ஜெர்மனி பத்திரிகையெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறதா அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றார்கள். உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்கள் எதுவுமே ஜெர்மனி அரசாங்கத்துக்கிட்ட கணக்கே கிடையாது அப்படிங்கிறதா. அதாவது அந்த ஆயுதங்கள் களத்துல எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கார்கள், எவ்வளவு இன்னமும் இருக்கு, இன்னமும் எவ்வளவு தேவை, ஜெர்மனி இன்னும் எவ்வளவு தூரம் தரதுக்கு தயாரா இருக்கு, எந்த ஒரு கணக்கு வழக்கும் இல்லை. இதுக்காக ஒரு டீம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஆனா ஜெர்மனி இந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய அளவுல அவர்களோட ஏஜென்சில ஃபிளாஷ் ஆகவும் அரசாங்கம் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தனியா இதுக்குன்னு ஆட்கள்லாம் போட்டு மானிட்டர்லாம் பண்ணல. ஆனா உக்ரைன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டோம். அந்த மெட்டீரியல் பூரா களத்துல போயிருக்கு. மீதி எல்லாம் ரிசர்வ்ல பத்திரமா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் மிஸ்மேட்ச் ஆகக்கூடிய, அதாவது அமெரிக்கா சொல்ற மாதிரி இந்த ஆயுதங்கள் கணக்கே இல்லை, உக்ரைன் கையிலேயே இல்லை, அந்த மாதிரி நம்ம கொடுத்தது எதுவுமே இல்லை, அந்த மாதிரி சிக்கல்ல ஜெர்மனி கொடுத்த ஆயுதங்கள் எதுவும் இல்லைன்னு அவர்கள் சத்தியம் பண்ணிட்டார்கள். நம்மளும் நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பாவி போல ஜெர்மனி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. அந்த மக்கள் எவ்வளவு தூரம் ஏத்துக்கிறார்கள்ங்கிறத தாண்டி இது கொஞ்ச நஞ்ச சண்டை போட்டு பைடன் வாங்கி தர ஆயுதங்களுக்கு கூட ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி, ஆயுத பற்றாக்குறைக்கு இவர்கள் யாரும் தீர்வு தர போறதே இல்லை. உக்ரைனோட நிலைமை என்ன அப்படின்னா, முதல் நாளே சொன்னதுதான், உக்ரைன் தோல்வி அடையும். என்னைக்குன்னு டேட்டு தான் யாருக்கும் தெரியாது. அதே தான் இன்னமும் கண்டினியூ ஆகுது. இப்ப ஆயுத பற்றாக்குறையில சிக்கி தவிக்கிற உக்ரைனுக்கு வெளியில இருந்து ஆயுதங்கள் பம்ப் ஆக போறதில்லை. இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு சில இடங்கள்லயாச்சும் ரெசிஸ்டன்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஜெலன்ஸ்கி ஓப்பனாவே மீண்டும் இராணுவ சேர்க்கைக்கு ஆள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே எல்லா நபர்களையும் லாக் பண்ணி வெளியேற விடாம இராணுவத்துக்குள்ள தூக்கிட்டு வந்த ஊர் தான் உக்ரைன். போரை சந்திக்கக்கூடிய நாடு அதை தான் செய்யும். மக்கள் பெரும்பாலும் அவர்களா வந்து ஏறி இருப்பாரு. 1-2 பேர் அடம் பிடிச்சவர்களை ஜெலன்ஸ்கி விடலை, வண்டியில ஏத்திட்டாரு. இதுதான் நிலைமை. இனிமேல் எங்கிட்ட 5 லட்சம் பேருக்கு போறாரு அப்படின்னு தெரியல. 5 லட்சம் பேர் டார்கெட்டு. ஆனா இராணுவ வட்டாரம் அமெரிக்க ஏஜென்சிகளுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, அமெரிக்க ஏஜென்சிகளும் ஃபிளாஷ் பண்ணிட்டாங்க, 5000 நபர்கள் கூட புதுசா இராணுவத்துக்குள்ள வர விருப்பமே கிடையாது. குறிப்பா 40 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இந்த தெச பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேறாங்க. வெற்றி இல்லாத ஒரு போரை இப்ப உள்ள இளைஞர் கூட்டம் விரும்பவே இல்லை. யாரும் சேர வரவும் மாட்டேறாங்க. அப்படியே சேர்த்தாலும் ஈடுபாடோட சண்டைக்கு யாரும் போறதே கிடையாது. ஆள் ஷார்டேஜ் சிக்கி தவிக்கிறோம். இதுக்கான தீர்வை கொடுக்காம ரஷ்யாவை நோக்கிய ஒரு பெரும் யுத்தம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இராணுவமும் சொல்லியிருக்கு. அதை அமெரிக்க ஏஜென்சிகளும் ஃபிளாஷ் பண்றார்கள்.
ஆனா ஜெலன்ஸ்கிக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரை தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட ஹை வேல்யூ டார்கெட்ட தொடணும். அதன் மூலியமா ரஷ்யா சுக்குநூறா உடையுதோ இல்லையோ, 2 அடி பின்னாடி போகுதோ இல்லையோ, இந்த பக்கம் உக்ரைன் தான் முழு சேதாரத்த அனுபவிக்கும். ஆனாலும் அந்த மாரி விஷயங்கள தான் தொடர்ந்து செய்கிறார்கள். ஹை வேல்யூ டார்கெட் இந்த தடவ என்ன அப்படின்னா, அசோக் கடல்ல பறந்த கண்காணிப்பு விமானத்த சுட்டு வீழ்த்திட்டாங்க. பல மில்லியன்கள் ஒர்த்து. அதுக்கான பதிலடி காத்துக்கிட்டு இருக்கு. எப்ப அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல. இன்னைக்கு நைட்டோ, இல்ல நாளைக்கு காலையிலயோ பெரிய அளவுல மிசைல்கள வச்சு துளைத்து எறியப் போறார்கள் உக்ரைன. இந்த மாரி அதாவது களத்துக்குள்ள ஆயுதங்கள் தர ஆள் இல்ல. அதே மாரி சொந்த நாட்டு ராணுவமே சண்ட போட தயாரா இல்ல. இப்போ ஒரு ஹை வேல்யூ டார்கெட்ட குறி வச்சு உக்ரைன் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான். ஆனா நேரடியான ஜெலன்ஸ்கி உத்தரவுல தான் இந்த மாரி வேலைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு இப்ப பெரிய அளவு ரஷ்ய டெலகிராம் சேனல்களே சொல்றாங்க. அதாவது ராணுவம் தன்னோட வேலைய கிரவுண்ட்ல செஞ்சாலும், இந்த மாரி டார்கெட்ட நோக்கி தாக்குதல் ராணுவ தளபதி முடிவெடுக்கிறதே இல்ல. ஜெலன்ஸ்கியோட கூட்டம், அவர சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் தனியாவே சில படைகளுக்கு உத்தரவிடுறார்கள் அப்படிங்கிறது தான். அதனால ஜெர்மனி சொன்ன மாரி மிக விரைவில் இந்த யுத்தம் ரஷ்யாவோட வெற்றிய நோக்கி போயிரும் அப்படிங்கிறதான். ஆல்மோஸ்ட் போயிருச்சு. இருந்தாலும் இனி வரும் நாட்கள் ரொம்ப வேகமா போகும். கொஞ்சம் நஞ்ச செனட் காங்கிரஸ்ல சண்டை போட்டு பைடன் வாங்கி தர்றதுக்கும், ஜெர்மனி ஒரு ஆப்பு வச்சிருச்சுன்னு தான் பார்க்கப்படுது.